நவம்பர் 24, 1994 இந்த சேனல் முதன்முறையாக NP ராமசாமி உடையார் அவர்களால் தொடங்கப்பட்டது. மதுபான வியாபாரி ராமசாமி உடையார் சேனலுக்கு விஜய் மல்லையாவோட நினைவாக விஜய் டிவி பெயரை சூட்டினார். முதன்முதல விஜய் டிவியை தொடங்கிய NP ராமசாமி உடையார் ஒரு இந்திய தொழிலதிபரும் மற்றும் நடிகர் MGRஇன் நெருங்கிய நண்பரும் ஆவர். கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன் 1995இல் யுனைடெட் ப்ரூவரிஸ் குழுமத்தால் கையகப்படுத்தப்பட்டது. UTV 1998இல் சேனலை வாங்கி விஜய் டிவியின் பெயரை அடுத்த ஆண்டு ஸ்டார் விஜய் டிவி என மறுபெயரிட்டது. ஸ்டார் விஜய் சூப்பர் 25 ஆகஸ்ட் 2016 அன்று தொடங்கப்பட்டது. 25 ஜூன் 2017இல் பிக் பாஸ் தமிழின் தொடக்க சீசனுக்கு முன்னதாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஸ்டார் விஜய் தனது லோகோவை மாற்றியது. 2017இல் ஒரு புதிய லோகோவை கொண்டு வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 1ஐ அறிமுகப்படுத்தி சேனல் பார்வையாளர்களை அதிகரித்து இரண்டாவது அதிகம் பார்க்கப்பட்ட தமிழ் டிவி சேனலாக மாறியது. அக்டோபர் 4, 2020 அன்று ஸ்டார் விஜய் மியூசிக் என்ற இசை சேனலையும் தொடங்கியது. 2020ஆம் ஆண்டு 48வது வாரத்தில் ஸ்டார் விஜய் பிரைம் டைமில் அதிகம் பார்க்கப்பட்ட தமிழ் கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன் ஆனது. 10 அக்டோபர் 2022 அன்று ஸ்டார் விஜய் மியூசிக் சேனல் ஸ்டார் டக்கர் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. சன் டிவிக்கு பிறகு அதிகம் பார்க்கப்பட்ட சேனல் என்று விஜய் டிவி மாறியது. விஜய் டிவியோட ஹெட் கிருஷ்ணன்குட்டி ஆவர். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் உலகளவில் பார்க்கப்படுகிறது விஜய் டிவி.